ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்தியான எனர்ஜி பூஸ்டர் லட்டு. அதாங்க மல்டி விட்டமின் லட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 3/4 கப் அளவுள்ள பொட்டுக்கடலை, அதாங்க பொரிக்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு போன்ற முக்கியமான பல ஊட்டச்சத்துக்கள் இருப்பதனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் செரிமானத்திற்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் 3/4 கப் அளவுள்ள வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயும் புரதம், நல்ல கொழுப்புக்கள், விட்டமின் இ, கால்சியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதுவும் இதய ஆரோக்கியத்திற்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் இது ரொம்பவே உதவும். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டோமா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒன்று எடுத்து தொலியை உரிச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். தொலி நல்லாவே உரிய வந்துருச்சுன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டுட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையில் உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலையை வறுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பிளேட்டில் இந்த வேர்க்கடலையையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவு கருப்பு உளுத்தம் பருப்பு. நான் இங்கே உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முழு உளுந்தில் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பை விட இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு தான் ரொம்ப நல்லது. மேக்சிமம் இந்த கருப்பு உளுத்தம் பருப்பையே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையையும் வறுத்து வச்சிருக்கிறோம்ல, அந்த பிளேட்டில் தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1/4 கப் அளவு எள் விதைகள் சேர்க்குறோம். வெள்ளை எள்ளு நான் இங்கே சேர்த்துருக்கிறேன், ஆனால் கருப்பு எள்ளு தான் ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, அதாங்க சிறுபருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு அரிசி. நான் இங்கே சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கிறேன். வேணும்னா பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சாப்பாடு பொங்குறதுக்காக ஒரு அரிசி வச்சுருப்போம்ல, அந்த அரிசியை தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள் விதைகள்லாம் இந்த மாதிரி வெடிச்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி வெடிப்பு சத்தம் கேட்டவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆல்ரெடி வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சிருக்கிறோம்ல, அந்த பிளேட்ல இதையும் தட்டிட்டு மொத்தமா இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். எள் விதைகள்ல நல்ல கொழுப்புக்கள், கால்சியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்பு வலிமை பெறதுக்கும், அரிசி உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றல் தரதுக்கும், பாசிப்பருப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹை புரோட்டீன் அதில் நிறைய இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நிறைய சக்தியை இந்த பாசிப்பருப்பு கொடுக்கும். அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் நம்ம நல்லா வறுத்தாச்சா, அதை ஆற வைக்கவும் செஞ்சாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். கடைசியா இந்த லட்டுக்கு ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரிசியும் பாசிப்பருப்பு, கருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மூணும் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி இருக்கும். குருணையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா ஃபைன் பவுடராக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக லட்டு பிடிக்கிறதுக்காக நெய்யை இந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த லட்டுல சீனியோ ஜாகரி பவுடரோ இல்லாதனால ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லட்டு சாப்பிடலாம். இருந்தாலும் டெய்லி ஒரு லட்டாவது சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நல்லா அழகா சேப்பா நமக்கு லட்டு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டாட்டம் உருட்டி வச்சிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி லட்டு பிடிக்க வரல, அதாவது லட்டு உடஞ்சி போகுது, உருந்து போகுது, நல்ல பால் ஷேப்புக்கு லட்டு வரமாட்டேக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்து நம்ம அதில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டு ஷேப்பில் பால் மாதிரி லட்டு செமையாக பிடிக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டாட்டம் பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இந்த லட்டுலேயே நிறைய நார்ச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், புரதங்கள் இருக்கிறதுனால இந்த மல்டி விட்டமின் லட்டுவை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் விட்டமின் லட்டுகளை எடுத்துக்கிறதுனால கடையில் விட்டமின் டேப்லெட்டோ கால்சியம் டேப்லெட் வாங்கி போகிறதுக்கோ சான்ஸே ஏற்படாது. ஏன்னா இதுலேயே நமக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஊட்டச்சத்து உள்ள உணவும் உடலுக்கு சேர்ந்ததாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லட்டை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.